17/12/2016 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. ஏன் நான் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கடவுள் சொன்ன வசனம் நான் வாசிக்கிறேன்னா, அப்ப நான் சிறைக்குள்ள இருக்கேன், டேப் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. 2012 வெளியே வந்துடுறேன். அப்ப எல்லா வசனத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், செல்போன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ நான் சிறைக்குறதுனால நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. கடவுள் வாசனத்தை நோட்டை குறிச்சு தான் அதை வாசிக்கிறேன். நான் 17/12/2016 என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியது, ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. அருமையான தீர்க்கதரிசனம். இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்களது கணவன் நடராஜன் அவர்களோடு சேர்ந்து வாழ கடவுது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்.